உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது, வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்கள், வேலைக்கு போறோம், தொழில் பண்றோம். தொழில்னு நம்ம சொந்த தொழில் நிறைய நம்ம பண்றோம். ஆனா சொந்த தொழில் சில பேர் தெரிஞ்சு செய்யறாங்க, சில பேர் தெரியாம அந்த ஒரு தொழில சரி இறங்கி செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சில பேர் இறங்கி அந்த மாதிரி தொழில் பண்றாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, கூட்டு சேர்ந்து தொழில் செய்யறாங்க. சில பேர் எப்படி செய்யறாங்க, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தினால சில கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்றவங்களா இருக்காங்க. கோடிக்கணக்கில் எல்லாம் பணம் வர்றது, லட்சக்கணக்கில் வர்றதெல்லாம் நிறைய பிசினஸ் பண்றவங்களா இருக்காங்க. இந்த பிசினஸ் நல்லா வந்துட்டே இருந்துட்டா அவங்களுக்கு குறையில்லை. இதே பிசினஸ் அவங்களுக்கு நொடிந்து போகும்பொழுது மிகப்பெரிய கடனாளி ஆயிடுறாங்க, மிகப்பெரிய கடனாளி ஆயிடுறாங்க. அந்த பிசினஸ் நொடியக்கூடாது, நொடியாத அளவுக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு சமாளிச்சுட்டு போற அளவுக்கு அந்த தொழிலானது இருக்கணும். சரி, அப்போ அந்த தொழில் மேம்பட, அந்த தொழில் நமக்கு மேம்பட வேண்டும், தொழில் நன்னா இருக்கணும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எங்களுக்கு எப்போதுமே அந்த தெய்வத்துடைய பரிபூரண அருள் எங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்குன்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள், அதற்குன்னு சில வழிபாடுகள், அதற்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா இது எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? தொழில் அப்படின்னு எடுத்துட்டா, வேலைன்னு எடுத்துட்டாலே நம்ம தொழில் பண்ணக்கூடிய இடத்துல, வீடை விடுங்க, சில பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம், ஐடியில் வேலை பார்க்குறாங்களா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இருக்கிறவங்கலாம் வேற. சொந்த தொழில் செய்யக்கூடிய நிறுவனம் வைத்திருக்கக்கூடியவர்கள், இந்த பக்தி ஒளி சேனல் பாக்குறவங்க, உங்களுடைய நிறுவனத்துல நீங்க எங்க உட்காந்து பேசுறீங்களோ, எந்த ரூம்ல உட்காந்து, உங்களுக்குன்னு ஒரு மேனேஜிங் டைரக்டர், உங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும் இல்லையா, உங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, நீங்க உட்காந்து கலந்து பேசி இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங் ரூம் மாதிரி, முக்கிய டெசிஷன் எடுக்கிற ரூம் மாதிரி எல்லாம் நீங்க வச்சிருப்பீங்க, உண்டா இல்லையா? சோ அப்ப அந்த மாதிரி இடத்துல நீங்க என்ன மாதிரி உங்களுடைய விஷயங்கள் இருந்தால் நீங்க மேல மேல நிறைய உங்களுக்கு சக்சஸ் பண்ணிக்க முடியும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் எல்லார்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு சிங்கிளா ஒரே ஒரு விஷயம், பாம்பன் சுவாமிகள் அருளிய சஸ்திரபந்தம் எப்போதுமே கையில இருக்கும். இந்த சஸ்திரபந்தம் கையில இருந்தது அப்படின்னு சொன்னா, தொழில் அபிவிருத்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு அமோகமா இருக்கும். ஒரு கணவன் மனைவி வீட்டுல இருக்கீங்க, ஒரு கணவர் தொழில் பண்றாரு, ஒரு பிசினஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு சொந்த தொழில் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவரு கண்டிப்பா இந்த சஸ்திரபந்தம் கையில இருக்கணும். இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு ஒரு உச்சத்தை தொடுவார்கள், அந்த அளவுக்கு இருக்கும். அப்ப அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த மனைவி என்ன பண்ணணும், அந்த மனைவிமார்கள் என்ன பண்ணணும்? கணவர் வெளியில போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, சொந்த தொழில் பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அப்ப அந்த மனைவி ஆகப்பட்டவள் என்ன செய்யணும்? அதாவது சுக்கிரனுடைய எண் பாத்தீங்கன்னா 6 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மகாலட்சுமி அம்சம் பொருந்திய விஷயம் இந்த 6 அப்படிங்கிறது. இந்த சுக்கிரனுக்கு உகந்த நேரம். எந்த ஒரு பெண் வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 மகாலட்சுமி பூஜை பண்றாலோ அவ சுபிக்ஷமா இருப்பா. அந்த குடும்பத்துல கடன் தொல்லைகள் நீங்கி வர வேண்டிய பணம் அமோகமா இருப்பாங்க. 6 to 7 எந்த ஒரு பெண் மகாலட்சுமி பூஜை பண்றாலோ, குபேரலட்சுமி பூஜை பண்றாலோ, என்னைக்கு அந்த நாள்ல வெள்ளிக்கிழமையை தவற விடாமல் எந்த ஒரு பெண்ணு தலைக்கு குளிச்சு காலையில 6 to 7 இந்த சுக்கிர ஹோரையில செய்யறாலும் அவ அமோகமா இருப்பா. ஏன்னா இந்த மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. மகாலட்சுமி எதுல எல்லாம் வாசம் பண்ணக்கூடிய இடம் சொல்லுங்க பார்க்கலாம். பச்சை கற்பூரம், ஏலக்காய், மஞ்சள், வெற்றிலை, அதே போல பாத்தீங்கன்னா குங்குமம், உப்பு, தண்ணீர் மிக முக்கியமானது. எந்த ஒரு வீட்டுல தண்ணி வேஸ்ட் ஆகுதோ அந்த வீட்டுல குடும்பத்துல காசு தங்காது, சுத்தமா காசு தங்காது. தண்ணியை விரயம் பண்ணக்கூடாது. தண்ணியை திறந்து விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. வீட்டுல தண்ணி எந்த அளவுக்கு நீங்க வேஸ்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கையில காசு தங்காது. நீங்க இது எங்க வேணாலும் கேளுங்க. ஏன்னா தண்ணியில எல்லாம் இந்த மகாலட்சுமி குடிகொண்டு இருக்கக்கூடியது இந்த தீர்த்தம். இந்த தண்ணியை அனாவசியமா திறந்து விட்டு வேஸ்ட் பண்றது, பக்கெட்டா கொட்டுறது. சில ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கே தனியா ஃபைன் போடுறவங்களாம் இருக்காங்க. தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது, இப்படித்தானே இவ்வளவுதான் தண்ணி யூஸ் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அதனாலதான் சில பேர்லாம் கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் எதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய இடம். மகாலட்சுமிக்கு பிரீதமான நைவேத்தியம் இனிப்பு. சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணலாம், கல்கண்ட நைவேத்தியம் பண்ணலாம், அதே போல கல்கண்டு சாதம் நைவேத்தியம் பண்ணலாம். ஸோ அம்பாளுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய மனைவிமார்கள் இதெல்லாம் கண்டிப்பா செய்யணும். சுக்கிரனுடைய அம்சமான 6ஆம் எண் மகாலட்சுமி, இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சுக்கிரஹோரையை பயன்படுத்தி கண்டிப்பா செய்யணும். செய்தால்தான் அந்த குடும்பம் நல்ல சுபிக்ஷமா இருக்கும்.
அவங்களுடைய கணவருடைய கல்லா பெட்டி அந்த பணம் வச்சு எடுக்கிறீங்க இல்லையா, அந்த பணம் வச்சு எடுக்கிற இடத்துல 9 வசம்பு வாங்கி மஞ்சள் நூல்ல சுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி கிட்ட வைங்க. உங்களுடைய கல்லா பெட்டி காசு குறையாம வரும். அதுக்கு வசம்புக்கு பண ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகம் உண்டு. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அருமையா இருக்கும். கோவில்கள்ல 2 விதமான பூஜைகள் எதிர்பார்க்கிறோம், 2 விதமான பூஜைகள் பார்க்கிறோம். என்னென்ன பூஜைகள் பார்க்கிறோம்? கோ பூஜை கேள்விப்பட்டிருக்கீங்க, கஜ பூஜை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கஜ பூஜை, யானை. இந்த யானை பூஜை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப காண கிடைக்காதது. எல்லா இடத்துலயும் எல்லா கோவில்கள்லயும் பண்ணுவாங்க. ரொம்ப எல்லாராலையும் பார்க்க முடியாது எல்லா டயத்திலும். ஏதாவது முக்கியமான ஏதாவது ஒரு கோவிலுக்கு போறோம்னு திடீர்னு அந்த கஜ பூஜையை நம்ம கண்ணால பார்த்தோம்னு சொன்னா விஷயம், அஸ்வ பூஜை பார்த்தோம்னு விசேஷம் நம்ம சொல்றோம். இந்த கஜ பூஜைன்னு சொல்றோம் இல்லையா, எந்த ஒரு குடும்பத்துல எந்த ஒரு சுவாமி மேலையில சுவாமி மேடை வச்சிருக்கீங்க, சுவாமி கோவில் மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல 2 யானை தும்பிக்கை தூக்கி இருக்கிற மாதிரியான சிலை கண்டிப்பா வீட்டுல இருக்கணும். அந்த கெஜம், அந்த யானை அப்படிங்கிறது 2 பக்கமும் இருக்கணும். அந்த காலத்துல இந்த யானைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ராஜா காலத்துல அந்த யானைகள்லாம் பயன்படுத்திய விதம். 2வது இன்னைக்கு கோவில்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பழங்காலத்து கோவில்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யானை தும்பிக்கையை தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். பழைய கோவில்கள் எல்லாம் உள்ள போகும்போதே யானை தும்பிக்கை தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அமோகமா வருவீங்க. அந்த பூஜை அறையில அந்த கெஜம், அந்த யானைங்கிறது அந்த கந்திருஷ்டி இல்லாம இருக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைய இருக்கும். அந்த யானையோடைய 2 கஜம்ங்கிறது கஜ பூஜைன்னு சொல்லக்கூடிய அந்த 2 யானை தும்பிக்கையை தூக்கிட்டு நல்லா வளைச்சுட்டு அழகா இருக்கிற மாதிரி நீங்க வச்சீங்க அப்படின்னு சொன்னா, இதை விட ஒரு அந்த கஜலட்சுமி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அதேதான் அந்த மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம். இதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒன்று. அதுலயும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். இந்த தொழில் அப்படின்னு வரும்பொழுது நான் இதை உங்களுக்குலாம் சொல்றேன். பெண்கள் ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். எத்தனை பேருக்கு தெரியும் அனகாலட்சுமி? அனகாலட்சுமி அப்படிங்கிறது ஒரு மகாலட்சுமி. அனகாலட்சுமி தத்தாத்திரேயருடைய மிக முக்கியமான ஒன்று இந்த அனகாலட்சுமி. இந்த அனகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது தான் நீங்க இந்த வெள்ளிக்கிழமையில நீங்க செய்யும்போது இந்த அனகாலட்சுமியை மனசுல நல்லா நினைச்சு வழிபாடு பண்ணுங்க. அனகாலட்சுமி இந்த வழிபாடு நீங்க எவ்வளவு செய்யறீங்களோ அவ்வளவுக்குள்ள நீங்க சுபிக்ஷமா இருப்பீங்க. ஒண்ணும் வேண்டாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன். லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை 1008 அர்ச்சனை சொல்றோம். 1008 அர்ச்சனையில வந்து பாத்தீங்கன்னா 107, 108, 109வது அர்ச்சனை வரும்போதெல்லாம் அனகா, அத்புத சாரித்திர கமனி, அதே போல வாஞ்சிதார்த்த பிரதாயினி அப்படின்னு சொல்லி வரும். அது ரொம்ப விசேஷமான அதுல அனகா அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அனகா லலிதா சகஸ்ரநாமத்துல அனகா, அத்புத சாரித்திர வஞ்சிதார்த்த பிரதாயினி அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும். ரொம்ப விசேஷமான அனகா அப்படிங்கிறது அனகாலட்சுமின்னு பேரு. அனகா லக்ஷ்மி, அது ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்லோகம் லலிதா சகஸ்ரநாமத்திலேயே. அது வந்து அந்த அந்த அனகாலட்சுமி அப்படிங்கிறது நம்ம மனசால இந்த தொழில் பிசினஸ் பண்றவங்களாம் மனசால அந்த அனகாலட்சுமியை மனசுல பிரார்த்தனை. அனகாலட்சுமி நமஹா, அனகாலட்சுமி நமஹா, அனகாலட்சுமி நமஹா, ஓம் ஹ்ரீம் அனகாலட்சுமி நமஹா. இந்த ஹ்ரீம்ங்கிறது மூலம் வந்து ஓம் ஹ்ரீம் அனகாலட்சுமி நமஹா, ஓம் ஹ்ரீம் அனகாலட்சுமி நமஹா. அன்னைக்கு நீங்க வெளியில போய் அன்னைக்கு பிசினஸ் பேசுங்க, அன்னைக்கு பிசினஸ் நீங்க பண்ணுங்க, அமோகமா வருவீங்க. எந்த குறையிலும் அனகாலட்சுமி மறந்துடாதீங்க. அதே போல சஸ்திரபந்தம் மறந்துடாதீங்க. அதே போல மகாலட்சுமியுடைய பொருள் எல்லாம் மறந்துடாதீங்க. எதெல்லாம் மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய இடமோ அதெல்லாம் மறந்துடாதீங்க. வெத்தலை கூட நீங்க ஒரு 10 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கலாம், அப்படியே சாமி கிட்ட வைக்கிறது மகா தப்பு. ஆனா 4 வெத்தலை மேல நல்லா இருக்கும், அடியில 4 வெத்தலை கிழிஞ்சு போயிருக்கும். அதை அப்படியே நீங்க சுவாமிகிட்ட வச்சு வழிபாடு பண்ணுவீங்களா சொல்லுங்க? வெத்தலை வாங்கிட்டு வந்தா கூட அதை தொடச்சு சுவாமிக்கு 2 வெத்தலை, எப்படி நம்ம அந்த மாதிரி படைக்கணுமோ அந்த மாதிரி சுவாமிக்கு வைத்து சுவாமிக்கு நம்ம நைவேத்தியம் செய்தால் அது நமக்கு ஏன்னா அந்த வெத்தலைங்கிறது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது இல்லையா? வெத்தலை அப்படிங்கிற தாம்பூலம் எடுத்துக்கோங்கன்னு எப்படி சொல்றோம்? தாம்பூல பிரீதி முக்கிய மகா லலிதா சகஸ்ரநாமத்துல வருது. அம்பாளுக்கு தாம்பூலம்னா அவ்வளவு பிடிக்கும். இன்னைக்கு சுமங்கலி வீட்டுக்கு வராங்கன்னா தாம்பூலம்ங்கிறது அவ்வளவு விசேஷம். அதெல்லாம் நன்னா இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வைக்கக்கூடியது. சோ இதெல்லாம் மகாலட்சுமியுடைய வழிபாடு. இப்படியெல்லாம் நம்ம செய்தால் நம்மளுடைய தொழில் அபிவிருத்தியா இருக்கும். இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மனசுல கொண்டு வந்து நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா இதே மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்கள் தொழில நல்லா அபிவிருத்தியா வந்து மேல மேல அமோகமா நீங்க இருப்பீங்க. வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.